அதாவது ஒரு எதிர்க்கட்சிக்கு எதிர்க்கட்சிக்கு ஆதரவு மக்களிடத்துல இருக்கும். ஏன்னா மக்கள் பிரச்சனைய அவங்க பேசுறாங்கன்ட்டு. ஆனா ஒரு ஆளுங்கட்சிக்கு மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கும். ஏன்னா இவங்க செய்யலன்ட்டு. இப்ப இந்த 5 வருஷத்துல ஸ்டாலின் அரசு இந்த 4 1/2 வருஷத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்றத மக்கள் கேட்பாங்க. அதனால ஸ்டாலின் திமுகவுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல. ஸ்டாலினோட கூஜா தூக்குன கட்சிகளுக்கு அதை விட பாதிப்பு. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய அடிப்படையே இழந்துட்டாங்க. இன்னைக்கு அவர்களுடைய போராட்ட உணர்வே மங்கி போச்சு. இன்னைக்கு வந்து 10 கோடி 15 கோடிக்கு கையெழுத்து போட்டு 2 சீட்டை வாங்கி நிக்கிற நிலையில இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து அவங்களுக்கே போராட முடியாத ஒரு கட்சி வந்து மக்களுக்காக போராடும். இன்னைக்கு எந்த தொழிற்சங்கத்துக்காக இன்னைக்கு சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் அதனுடைய அடிப்படை தன்மை இழந்துருச்சு. இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்தில் இன்னைக்கு அவங்க நீட்ட இடத்துல கையெழுத்து போட்டு வர முடியாமல் வெளியே வந்து கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கூட வந்து ஒப்பந்தத்தை ஏற்றுக்க மாட்டேன் சிஐடியூ சொல்லுது. ஏன்னா சிஐடியூ வந்து போக்குவரத்து தொழிலாளர் வலிமையான சங்கம். அதனால இன்னைக்கு அவங்க வந்து இந்த பக்கமும் போக முடியாம, தொழிலாளர் பக்கம் நிக்க முடியாம, தொழிலாளருக்கு பதில் சொல்ல முடியாம, இவங்க ஆட்சிக்கு பயந்துகிட்டு அவங்க வந்து நடிக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது. இன்னைக்கு இத தலைமைக்கு வேணுனா அவங்க வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்துல தலைமை வந்து பணிஞ்சு போகலாம்.